இயேசு சொன்னார், மரித்தேன், இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாக இருக்கிறேன். நீ மரித்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாயா? உயிரோடு இருக்கிறாயா? பர்சனா இருக்கிறாயா? இல்ல செத்து போன சபையா கிடக்குறையா? திறவுகோல்களை கர்த்தர் கொடுத்த திறவுகோல்களை என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எத்தனை ஆத்துமாக்களை விடுவித்து கொண்டு வந்திருக்கிறாய்? எத்தனை ஆத்துமாக்களை பாதாளத்தின் பிடியிலிருந்து சபைக்கு கொண்டு வந்திருக்கிறாய்? தட் இஸ் த பர்சனாலிட்டி. சபை பரலோகம் பர்சனாலிட்டியை தான் பார்க்கும், பவரை பார்க்காது. அதனால தான் அதுக்கு முன்னடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார். இஸ் த பர்சனாலிட்டி. பூமியின் ரூபத்தை மாற்றக்கூடியவர். கரங்களை வைத்துங்க. நீங்களும் நானும் தான் எழுப்புதல்ல பூமியின் ரூபத்தை மாற்றக்கூடியவர்கள். அப்படி மாற்றணும்னா உனக்குள்ள பர்சனாலிட்டி அனாயிண்டிங் இருக்கணும். என்ன அனாயிண்டிங் இருக்கணும்? அதனுடைய ஃபஸ்ட்டு மனதுருக்கம். இவங்களுக்காக நான் ஜெபிப்பேன், இவங்களுக்காக ஃபாஸ்டிங் இருப்பேன், இவங்களுக்காக பாரப்படுவேன், இந்த ஆத்மாவை கொள்ளை பொருளாக நான் மீட்டெடுப்பேன். சும்மா வராது. பர்சனாலிட்டி. கேட்டா கேளு, கேட்கலனா போ. சத்தியத்தை அறிவிச்சுட்டேன், சத்தியத்தை சொல்லிட்டேன், என் பாரத்தை இறக்கி வச்சுட்டேன், கேட்டா போ. என் சுமை, மை பர்டன் லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் இருக்கும். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு. தட் இஸ் ஜீசஸ் பர்சனாலிட்டி.